திருவள்ளூர் ஆவின் நிறுவன இயந்திரத்தில் சிக்கி தலை துண்டாகி உயிரிழந்த பெண்ணுக்கு உரிய இழப்பீடு வழங்க மறுப்பதாக கணவர் புகார் அளித்துள்ளார். சேலம் பொம்மியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கடந்த 20ஆம் தேதி திருவள்ளூர் ஆவின் நிறுவனத்தில் வேலை பார்த்த தனது மனைவி எந்திரத்தில் சிக்கி தலை துண்டாகி பலியாகிவிட்டதாகவும் அப்போது ரூபாய் 11 லட்சம் இழப்பீடு தருவதாக கூறிய ஒப்பந்ததாரர் 4 லட்சம் மட்டும் கொடுத்துவிட்டு மீதி தொகையை தர மறுப்பதுடன் கொலை மிரட்டல் விடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். எனக்கு 11 லட்சம் கொடுக்குறதா சொன்னாங்க. 4 லட்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ 7 லட்சம் இன்னும் கொடுக்கல. 2ஆம் தேதிக்குள்ளே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ கொடுக்க மாட்டேறாங்க, மிரட்டுறாங்க, கேஸை வாபஸ் வாங்க சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய மனைவி எப்படி இருந்தாங்க, என்னாருக்கு என்னன்னு கூட எனக்கு அது சரியான தகவல் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.